முட்டை மிட்டாய் ரெசிபி அதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பாலை வந்துட்டு சுண்ட காய்ச்ச வச்சுக்கலாம். பிகாஸ் நான் வந்துட்டு கோவாவை வீட்லேயே இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். அது ரெடி ஆகிற நேரத்தில் நான் வந்துட்டு பாதாமை பாதி தோலோடவும் பாதி தோல் இல்லாமையும் உரிச்சு எடுத்து அரைச்சிக்க போகிறேன். பாதாம் வந்துட்டு ஒரு 2 to 3 hours பிஃபோர் நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் தோல் ரிமூவ் பண்ண ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் வந்துட்டு உங்களுக்கு கிரைண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு தோலை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டு தான் போடணும் அப்படின்னாலும் கூட போடலாம். அப்படி இல்லை ரிமூவ் பண்ணாமையே கூட நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். எதுவும் அதில் ப்ராப்ளம் இல்லை. ரெடி பண்ண கோவா, சுகர் அண்ட் வந்துட்டு அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம எக் ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா கூட நம்ம ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்துட்டு ஒட்டுக்காவும் நம்ம போட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் வந்துட்டு கீ ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஸ்டவ்வில் வந்துட்டு வச்சு ஒரு 5 to 7 minutes குக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்துட்டு ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரியே எடுத்துட்டிங்க அப்படின்னா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. முட்டை மிட்டாய் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி. பட் வந்துட்டு என்னென்னா ரொம்ப டைம் ஆகும். இதை வந்துட்டு 2 விதமாகவும் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 to 7 minutes குக் பண்ணிட்டு தான் இதை வந்துட்டு நான் பேக் பண்ண போகிறேன். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ரெடி பண்ணுற மிக்சரை வந்துட்டு ஸ்டவ்வில் வைக்காமல் டைரெக்டாக அப்படியே வந்துட்டு பேக்கிங் டின்னில் போட்டு நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். ஸ்டவ்வில் குக் பண்ணதுக்கும் ஸ்டவ்வில் குக் பண்ணாமல் டைரெக்டாக வச்சதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வில் வச்சதுக்கு வந்துட்டு ஒரு 45 to 1 hour டைம் ஆச்சு அப்படின்னா இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 1.5 to 2 hour டைம் ஆகும். பட் அந்த மாதிரி பேக் ஆகும்போது டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அந்த கலர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, முட்டை மிட்டாயோட கலர், அது சூப்பராகவே உங்களுக்கு வரும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு கலர் வரும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டைம் செட் பண்ணணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, உள்ளே ஏதாவது ஆயிருமா அப்படின்ட்டுலாம் பயந்துக்க வேண்டாம். இது வந்துட்டு எவ்வளோ நேரமே உங்களுக்கு பேக் ஆனாலுமே அந்த ஜூஸினஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே இருக்கும். டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். பட் ரொம்ப கருகாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். முட்டை மிட்டாய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஷிப்பிங் அவைலபிள். அண்ட் வந்துட்டு நீங்கள் பழகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நான் வந்துட்டு முட்டை மிட்டாய்க்கு தனியாக கிளாஸஸும் எடுக்கிறேன். அதுவும் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சீக்கிரமாக ஜாயின் பண்ணி நீங்களும் முட்டை மிட்டாய் பண்ணி அசத்தலாம். அதுவும் 1 hourல. நம்ப முடியுதா? ஆமாங்க, சீக்கிரமாக நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.